வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சுவையில் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் இந்த சாம்பார் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி செய்ய போகிற டிஃபன் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, கழுவி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 2 தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் தாளித்து விடும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேன். இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் எண்ணெய். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த பருப்பும் தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா பொங்கி வந்துடும் நமக்கு. அதனால் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வரணும். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ பருப்பு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சாம்பாரில் புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து செய்யும் போது சாம்பார் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா புளியை அதிகமான அளவு சேர்த்துடக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்தோம்னா போதும். புளி ஊற வச்சுருக்கேன், பருப்பு வெந்திகிட்ருக்கு. இப்போ 2 வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா இது ஒரு தடவை லைட்டாக அப்படி மசிச்சு விட்டோம்னா போதும். அதிகமான அளவு மசிச்சு விட்டுற வேணாம், லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ பருப்பை மசிச்சு விட்டோன்னே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். பருப்பு வேக வச்சோன்னே திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ சாம்பார் எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து தாளிக்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாம்பார். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா கடுகு வெடித்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் பருப்பு வேக வைக்கும் போதே வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சாம்பாரில் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா வதக்குறது கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும், ரொம்ப அதிகமாக வதக்கிடக்கூடாது. நல்லா வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இல்லை கடையில் வாங்கின தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாசிப்பருப்பு எப்போதுமே சாம்பார் ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்குங்க பருப்பு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இது கூடவே சேர்த்துக்குவோம். மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இப்போவே சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடும். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நல்லா ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப நல்லா மைல்டாக அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி நல்லா மணமாக இருக்குங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த சாம்பார். செய்கிறதும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பருப்பு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு டக்குன்னு வேக வச்சிடலாம். அதுவுமே குக்கரில் வேக வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.